ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். அப்போது நேற்று வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நேற்று வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுங்க. அந்த வீடியோவுக்கு கண்டினியூஷன் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம ஜாக் ஃப்ரூட் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். தோட்டம் வரைக்கும் போயிட்டு ஓடி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு போகிறோம் கைஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேற்று நம்ம பறிச்சுட்டு வந்தோம்ல பேஷன் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட்டுக்கு பதிலாக பேஷன் ஃப்ரூட் பறிச்சுட்டு வந்தோம்ல, அதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் சுகர் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம கீழே தோட்டத்துக்கு போயிட்டு ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு போகலாம். ஓகே, இங்கே கிட்டனா இந்த வழியா? ஹலோ கைஸ், அப்படி நாங்கள் ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு நாங்கள் போகிறோம் கைஸ். நானும் என்னோடய அம்மாவும். இது வேறு வழியாக எங்கள் வீட்டுக்கு மேலே கூடி நாங்கள் போகிறோம். அந்த தூரம் சுற்றி போகிறத காட்டிலும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. ஹலோ காய்ஸ், ஜாக் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ். ஜாக் ஃப்ரூட் தோட்டம் இப்போ பாருங்கள். பாருங்க கைஸ், நிறைய ஜாக் ஃப்ரூட் பழம். இங்க பாருங்க லூதர், நல்லா கடிச்சு கொத்தி கிடக்கு பழம். தெரியுதா எவ்வளோ நம்ம ஜாக் ஃப்ரூட்? ஹலோ காய்ஸ், அங்கே பாருங்க நல்ல பழம் இருக்கு. மேலே நல்ல பழம் இருக்கு, ஆனால் பறிக்கத்தான் முடியலை. திரும்புங்க அம்மா, நல்ல கிளாரிட்டி இருக்கு எங்கிறது பார்க்க. போங்க, நான் வரேன். பாய் பாய். அம்மா என்ன பிடிக்குது? எம்மா லூதர்
லூதர் இங்கே இருக்கானோ? லூதரு இங்கே இருக்கான் என் காலுக்குள்ள. சரி பயமுறுத்துறான் பாருங்கம்மா சரச்சரன்னு. என்னடா லூதரு பயமுறுத்திக்கிட்டு இருக்க அக்காவை? ஹலோ காய்ஸ், ஒரு காரியம் தெரியுமா? நாங்கள் வந்து ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு வந்தோம். சரியா, வந்துட்டு ஆக்சுவலி நான் அந்த கீழே தெரியுது பாருங்கள், அந்த வழியாக தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த வழியாக கீழே நடந்து வந்துட்டு இதுக்கு மேலே ஏறினேன். இதுக்கு மேலே ஏறும்போது அந்த கீழே விழுந்துட்டேன் கைஸ். அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய அம்மா கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து கேமரா ஆன் பண்ணலை கைஸ். ஆன் பண்ணாமல் கொடுத்துட்டேன். என் மேலே உள்ள தப்பு தான். ஆன் பண்ணாமல் கொடுத்தனால நாங்கள் இது மேலே ஏறினது, ஃபஸ்ட்டு இந்த ஜாக் ஃப்ரூட்டை போய் பார்த்தது, அது எல்லாமே வந்து வீடியோவில் வந்து விழவே இல்லை கைஸ். அது என்னோடய மிஸ்டேக் தான். வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் கொடுத்துட்டேன். அப்படி நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு வந்தாச்சு. மேலே நல்லா பழுத்துருக்கு கைஸ். ஆனால் அதெல்லாம் வந்து பறிக்க முடியாது. அதனால நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய அப்பா தான் சொல்லிவிட்டு நாளைக்கு நாளை கழிஞ்சு நம்ம மறுபடியும் வந்து ஜாக் ஃப்ரூட் பறிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், பாருங்கள் மெய் கலர தோட்டம், பழைய கலர தோட்டம் கைஸ். இது எங்கள் முன்னோர்கள், அதாவது எங்கள் அப்பாவுக்குள்ள அம்மா, எங்கள் அப்பாவுக்குள்ள பாட்டி, அந்த கலர் இது. ஹலோ காய்ஸ், அப்படி வீடியோலாம் எடுத்தாச்சு. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். ஜாக் ஃப்ரூட் பழம் இருக்குது, ஆனால் வந்து பறிக்க முடியல. புரட்டி கொண்டு போயிட்டு நம்ம பொரிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பப்பாயா பழுத்துருக்கு, பப்பாயா பறிச்சாலோ. 1 செகண்ட். திஸ் ஒன் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழுத்துச்சு அப்படின்னா கீழே விழும்போது வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். விழமாட்டிக்கு காய்ஸ். அப்படி ஜாக் ஃப்ரூட்டுங்க, அப்படி பப்பாயா பறிச்சாச்சு சக்ஸஸாக. நீ கீழே போயிட்டு நம்ம அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட போகிறோம். யா பா பா பா. ஏன் அது குட்டி? யா கீழே வந்துட்டேன் கைஸ். நான் பழம்னு நினச்சி தட்டி போட்ட பப்பாயா, தெய்வமே தானே இப்படி பார்த்துங்களா, நான் சொன்னல வெடிச்சு போயிடுச்சு கைஸ். கீழே விழுந்த ஸ்பீடில் வெடிச்சிருக்கு பாருங்க.
பாருங்க அவ்வளோ ஹைட்டில் இருந்து. ஐயோ இந்த பக்கமும் ஒரு பழம் இருக்குது கைஸ், இந்த பக்கமும் ஒரு பழம் கிடக்கு. ஹலோ கைஸ், இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதுதான் வந்து தக்காளின்னு சொல்லுவாங்க, இது கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் பாருங்க, சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாமா. சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கிச்சன் பின்னாடி கூடி போகலாம். நீ எங்கடி வர ஷாடு? பார்த்தீங்களா மேலே இன்னும் கிடக்குமா? நல்ல கலர் பளிச்சுன்னு தெரியுது.